பீப்பிள் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்ப்பது ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025ஓட ரீஸ்டார்ட் தான் இன்றைக்கி. ஸோ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ டெய்லி எவ்ரி டே நம்ம ஈவினிங் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் ஆடுறாங்க. ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. கேகேஆருக்கு ஸ்டில் இன்னொரு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அந்த நோ ரிசல்ட் அந்த இதெல்லாம் வச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ சில அப்டேட் இருக்குது சிஎஸ்கே பற்றி. சிஎஸ்கேயில் ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன் அண்ட் ஜேமி ஓட்டன் நாட் அவைலபிள் ஃபார் பேலன்ஸ் மேட்சஸ்க்கு இல்லை. ஸோ அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு நினச்சோம். பட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்ப்போம். சிஎஸ்கே மேட்ச்சு மே 20. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக அப்கமிங்கில் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டீம்ஸ்லாம் நிறையா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. லைக் முஸ்தபிஸ் ரகுமானாக இருக்கட்டும். அண்ட் ஜானி பெஸ்டோ மும்பை இந்தியன்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட் நிறையா சூப்பரான ஒரு விஷயம்லாம் போயிட்டுருக்கு இதை பற்றி. அப்புறம் ரிட்டென்ஷன் பற்றி ஒரு சில அனலிஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ரிட்டென்ஷன் நீங்கள் ஆஃப் த ஐபிஎல்க்கு அப்புறம் போடுறீங்கன்னா எல்லா ரிட்டென்ஷனையும் அது மாதிரி ஆக்குங்க பிஃபோர் த சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் சான்சஸே இல்லைங்க கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் பிசிசிஐ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க யார் சொல்கிறதுக்காகவும். இன்னும் சம் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் இந்தியா ஏ சீரீஸில் செலக்ட் ஆகிருக்காரு. அகெயின்ஸ்ட் ஒரு இந்தியா ஏ சீரீஸ் இங்கிலாந்தோட ஏ சீரீஸில் ஜாயின் ஆகிருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கேலேருந்து ருத்ராஜ் கைக்வாட், அன்சுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமது. சூப்பரான ஒரு விஷயம், செம்மையான ஒரு மேட்ரு. ஏன்னா சிஎஸ்கேலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 3 பேர் போகிறாங்க. பிகாஸ் ஜடேஜா மட்டும்தான் இருப்பார் எல்லா இதுலேயுமே. இப்போ ருத்ராஜ், கலீல் அகமது அண்ட் அன்சுல் கம்போஜ் இந்தியா ஏ டீமை ஜாயின் பண்ணது ஒரு செம்மையான ஒரு விஷயம். பார்ப்போங்க. பிகாஸ் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ருத்ராஜ் கைக்வாடுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக எவால்வ் ஆகும்னு நினைக்கிறாரு. அவர் எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவன் கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேக் பண்ணல இந்தியா டீம் தான் சொல்லணும். பிகாஸ் லாஸ்ட்டாக ஒரு T20 ஆனது ஜிம்பாப்வே சீரீஸ். அவர் 1 டவுன் ஓப்பனிங் எல்லா பொசிஷன்லையுமே நல்லா ஆடிருந்தார். நெக்ஸ்ட் சீரீஸ்லேயே அவர் ட்ராப் பண்ணாங்க. நோ ரீசன். என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்னு தெரில அதை இது பண்ணது. ஸோ பார்ப்போம். அதே மாதிரி சிஎஸ்கேவோட ஒரு 7 சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. படிக்கலைன்னா படிங்க. அதாவது கோச் டேவிட் ரைட் நரேட் பண்ணது, MS தோனி நரேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு. அதாவது டேவிட் ரைட்னா மென்டல் ஸ்கில்ஸ் கோச். அதாவது சிஎஸ்கேவோட மென்டல் ஸ்கில்ஸ் கோச் அவர் தான். அவர் ஒரு 7 சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை ரைட் பண்ணியிருந்தார். இது ஹிந்திலேயே இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. ஸோ நான் படித்தேன். செம்மையான ஒரு விஷயம்லாம் இருக்குது நிறையா. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் படிங்க. ஸோ இன்னும் ஒரு அப்கமிங்கில் உங்களுக்கு வீடியோலாம் வரணும்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரம் கிரிக்கெட். தேங்க்யூ. பை.